ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது +2 அரியர் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எக்ஸாமுக்கான டைம் டேபிள் என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு தேர்வுகள் இயக்கும் இந்த ஒரு செய்தியை வந்து பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. அதாவது மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணைத் தேர்வு வந்து பார்த்து நடத்துகிறாங்க ஜூன் ஜூலையில். ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 2025 அரியர் வச்சுருக்கவங்க அல்லது வந்து பார்த்தா தனித்தேர்வராக 12ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுத போகிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நடைபெற உள்ள ஜூன் ஜூலை 2025 மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணைத் தேர்வுகளுக்கு மார்ச் 2025 மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுகள் எழுதி தோல்வியடைந்த வருகை புரியாத தேர்வர்கள் மற்றும் +1 அரியர் தேர்வர்கள் மற்றும் விண்ணப்பிக்க தகுதியுள்ள தனித்தேர்விடமிருந்து இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2025 12th எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிருக்கீங்க அல்லது எக்ஸாமுக்கே வராத இருக்கவங்க இப்போ அப்ளை பண்ணலாம். அதேமாரி +1 அரியர் எக்ஸாம் வச்சுருக்கவங்க இப்போ +2க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தனித்தேர்வராக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. யார் வேணாலும் 12th அரியர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கும் வழிமுறை, அதாவது நீங்கள் வந்து இந்த வருஷம் 2025 +2 எக்ஸாம் எழுதி ஏதாச்சும் ஒரு சில சப்ஜெக்ட் ஃபெயிலாக இருக்கீங்க அல்லது எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபெயிலாக இருக்கீங்க அல்லது எக்ஸாமுக்கே போகாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே அப்ளை பண்ணலான்னா, நீங்கள் சம்மந்தப்பட்ட எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ சேம் அதே ஸ்கூலில் போயிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 14/5/2025 புதன்கிழமையிலேருந்து 29/5/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் தேர்ச்சி பெறாத பாடங்களை மட்டும் நீங்கள் திரும்ப எழுதினா போதுமானது. எந்தெந்த சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனீங்களோ அந்தந்த சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் எக்ஸாம் எழுத பாருங்கள். ஸோ நீங்கள் சம்மந்தப்பட்ட ஸ்கூல்லே போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே படிச்சிங்களோ அதே ஸ்கூலில் போயிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, இதுவே நீங்கள் தனித்தேர்வராக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா, ஜூன் ஜூலை 2025 மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணைத் தேர்வுக்கு தற்போது விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுள்ள தனித்தேர்வர்கள் மற்றும் மார்ச் 2025 முதலாம் ஆண்டு அரியர் எக்ஸாம் வச்சவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 14/5/2025 29/5/2025 வரைக்கும் எங்கே போயிட்டு அப்ளை பண்ணலான்னா, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ் இருக்கு பாருங்கள், அங்கே போயிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தா தனித்தேர்வர். ப்ரைவேட்டாக 12th எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவங்க முதல்ல 12th எக்ஸாம் எழுத போகிறவங்க நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸில் போயிட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2 படி கொடுத்துருக்காங்க, தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் 2025 ஸ்கூலில் போயிட்டு எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவங்க, எக்ஸாமே அட்டன் பண்ணாதவங்க சம்மந்தப்பட்ட ஸ்கூல்லே போயிட்டு அரியர் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. இல்லை இதுக்கு மேலே நான் தனித்தேர்வராக எக்ஸாம் எழுதி 12th ஃபெயில் ஆகிட்டேன், நான் திரும்ப அப்ளை பண்ண போகிறேன்றவங்க டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த தேதியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான தேதி வந்து 14/5/2025 29/5/2025 வரைக்கும். ஒருவேளை அந்த தேதியில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க. 30/5/2025 மற்றும் 31/5/2022. இது வந்து ஸ்பெஷல் டே. நீங்கள் இதுக்கு பண்ணுறதா இருந்தால் தட்கல் முறையில் 1000 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தேதிக்கெலாம் போகாத முன்கூட்டியே வந்து பார்த்தா அப்ளை பண்ண பாருங்கள். இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு எக்ஸாமினேஷன் சென்டரில் அங்கே ஒதுக்கியிருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் அந்த ஒவ்வொரு எஜுகேஷன் ஆஃபீஸ்லையும் அங்கே போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். தேர்வுக்கால அட்டவணையை வந்து வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, முதல்ல வந்து பார்த்தா இதான் உங்களுக்கான எக்ஸாம் டைம் டேபிள். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான டைம் டேபிளாக கொடுத்துருக்காங்க. எல்லா எக்ஸாமே காலைல 10 மணிலேருந்து 1:15 வரைக்கும் எக்ஸாம் இருக்க போது. முதல்ல தமிழ் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. 25/6/2025 தமிழ் எக்ஸாம் இருக்க போது. 26/6/2025 இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்க போது. 27/6/2025 அன்னைக்கு மேத்தமேட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி போன்ற எக்ஸாம் வைக்கிறாங்க. 28/6/2025 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோகெமிஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு வைக்கிறாங்க. 30/6/2025 அன்னைக்கு வந்து கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்ட், ஜாகிரஃபி வைக்கிறாங்க. 1/7/2025 அன்னைக்கு பயாலஜி, பாட்னி,
அந்தமாரி சப்ஜெக்ட்டுக்கு வைக்கிறாங்க. 2/7/2025 அன்னைக்கு ஃபிசிக்ஸ், எக்கனாமிக் அந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு வைக்கிறாங்க. இதான் உங்களுக்கான அரியர் எக்ஸாமுக்கான டைம் டேபிள். தனித்தலைவர் எங்கே போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே உங்களுக்கு அந்த நோடல் சென்டர் இருக்குது. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அங்கே போயிட்டு உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போயிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். என்னமா டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போனால் போதுமானதுன்னா, ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் 12th ஃபெயில் ஆனதுக்கான மார்க் ஷீட் கொண்டு போவாங்க. அது இருந்தாவே போதுமானது. ஸ்கூலில் அப்ளை பண்ணுறவங்க உங்கள் ஸ்கூல்லே அப்ளை பண்ணி கொடுத்துறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனித்தலைவராக அப்ளை பண்ணுறவங்க டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ் உங்கள் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் போயிட்டு கேட்டுட்டு ஸோ டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை மட்டும் 12th மார்க் ஷீட்டோ டிசியை கொண்டு போயிட்டு தனித்தலைவராக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கான ஃபீஸையும் வந்து கொண்டு போங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ 14ஆம் தேதி முதல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே இப்போயே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, அப்ளை பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று எல்லா எக்ஸாமே நீங்கள் இந்த வருஷமே நீங்கள் அட்மிஷன்ஸை வந்து போட்டுக்கலாம். அதனால் இன்னொரு வாய்ப்பு வழங்குறாங்க. ஸோ திரும்ப சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணி பாஸ் பண்ணிட்டு உடனே வந்து பார்த்தா ஏதாச்சும் காலையில் ஜாயின் பண்ண பாருங்கள். ஸோ நிறைய பேர் இந்த அரியர் எக்ஸாம் பற்றி கேட்டிருந்தீங்க, அதன் காரணமாக வீடியோ போட்டிருக்கும். மறக்காமல் எக்ஸாம் ஃபெயில் ஆனவங்க +2 எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணிப்பாங்க. ஒன்று ஸோ இந்த வருஷம் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவங்க ஸ்கூலில் போயிட்டு எங்கே படிச்சுனா அந்த ஸ்கூலில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தனித்தலைவராக எக்ஸாம் எழுதினவங்க இதுக்கப்புறம் எழுத போகிறவங்க டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸில் போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.